சந்திரனின் பரிபூரண அந்த ஆசியும், சுக்கிரனின் பரிபூரண ஆசியும், நந்தியின் பரிபூர்ண ஆசியும் பெற்ற ரிஷபராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம பார்க்கலாம். சுக்கிரனோட நிலை வச்சு பார்க்கும் பொழுது சொந்த பந்தங்களுக்கு நிறைய இந்த மாதம் வெளியூர் பயணங்கள் அது மாதிரி எல்லாம் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்படியே இருந்தாலும் அவங்கள்ட்ட எல்லாம் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நல்லது. கண்டிப்பாக நிறைய விருந்தினர்கள் வீட்டுக்கு நீங்கள் போக இருக்கிறீங்க. அதே போல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு எல்லா விதத்திலையும் பண வரவை கண்டிப்பாக அதிகப்படுத்தி தருவார். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே போல ராகு பகவான் உங்களுக்கு பணவரவு பார்த்தீங்கன்னா வந்தாலும் அவர் கொஞ்சம் செலவுகளை அதிகப்படுத்துவார். அதனாலதான் சொந்த பந்தங்கள் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்ட்டு சொன்னது. உறவினர்கள்ட்ட பழகிறது தப்பு கிடையாது. மற்றபடி அளவுக்கு அதிகமாக சிநேகம் வைக்கும் பொழுதுதான் நம்ம எல்லா விதத்திலையும் அவங்களோட மிங்கிளாகிறது மாதிரி வரும். அப்போ உருவாகக்கூடிய விரயங்கள் நம்மளை தொந்தரவு பண்ணலாம். அதனால கொஞ்சம் கவனம். அதே போல அவங்களே உங்களுக்கு என்னதான் நீங்க சொந்த பந்தங்களை மதிச்சு போனாலும் அவங்கனால உங்களுக்கு சின்ன சின்ன தர்ம சங்கடங்கள் விரோதங்கள்லாம் வர்றது மாதிரி இருக்கு. அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சனி பகவானால சொந்த பந்தங்கள்னால ஆதாயம் நிச்சயம் உண்டு. சொந்த பந்தங்கள்கிட்ட மட்டும் அளவோடு நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக இந்த உடல் நிலை சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன கவலைகள் அப்பப்போ போகும். கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் காலபைரவர் வழிபாடு வச்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சனி பகவான் கொடுக்கக்கூடிய பணத்தை யாருனாலையும் தடுக்க முடியாது. அதே போல அது நிலைச்சது அப்படின்னா உங்களுக்கு தலைமுறையும் தாண்டி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். அப்படிங்கும் பொழுது அவரு உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப சூப்பரான அமைப்பு. இந்த மாதம் பண வரவுக்கு எந்த ஒரு தட்டுப்பாடும் இல்லாத ஒரு அமைப்பா தான் ரிஷபராசி இருக்கு. ரொம்ப ஜாலியா இருக்க போறீங்க. இந்த மாதம் இனிய மாதமாக அமைய வாழ்த்துக்கள். நன்றி.